ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அரைக்கீரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கட்டு கீரை வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ஒரு கட்டு வாங்கினாலே நம்ம நிறையா இருக்கும், 2 தடவை வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் மட்டும் அப்படின்றதுனா நம்ம வந்து 2 தடவை வச்சுக்கலாம். ஸோ அரைக்கீரையிலே பார்த்திங்கன்னா கூட்டு, கடையல், பொரியல், குழம்பு நிறைய பண்ணலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறது பார்த்திங்கன்னா அரைக்கீரை தொக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நானும் பாப்பாவும் சேர்ந்து கீரை வந்து கிள்ளி வச்சிட்ருக்குறோம். ஏன்னா அரைக்கீரை வந்து குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நமக்கு அது குப்பை பார்க்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாவது ஆயிரும். ஆனால் குப்பை பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடகடன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். சரி, இன்றைக்கி வந்து நம்ம தொக்கு தான் பிளான் பண்ணோம் அப்படின்றதுனால நமக்கு இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம். நம்ம கீரை வச்சு அப்படியே நம்ம சோறை வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வத்தல், அப்பளம் அந்த மாதிரி இது கூட நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைக்கீரைக்கு. அதுவும் கீரை பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இந்த மண் சட்டியில் வைக்கிற ஒரு பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தலபலன்னு கொதிக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் மண் சட்டி. ஸோ அதில் வைக்கும்போது ஒவ்வொரு தடவை இதில் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே எனக்கு அந்த ஃபீல் அந்த மணக்கும் இல்லைங்களா, அது வந்து இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறமா நான் டோனட்டுமே அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து நான் 3rd டைம் பண்ணுறேன் வந்து டோனட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம வேலை தான், கொஞ்சம் கூடுதல் வேலை இருக்கும் டோனட் பண்ணுறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவாவது ஒரு தடவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் நம்ம சாக்லேட்டு வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, அது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பு, நம்ம மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைமாக நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே அப்படி சொல்லிட்டு கிளாஸ் போனதுக்கு கொஞ்சம் ஒர்த்து. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் பண்ணிட்டேன், ராகி ப்ரௌனி வித்தவுட் சுகர். ஸோ அந்த மாதிரி அப்புறம் மைதா இல்லாமல் நம்ம வந்து ப்ரௌனி, மற்ற கேக் எல்லாமே, மில்க் கேக்கு, ஸோ எல்லாமே நிறையா பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கேக் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா அப்லோடும் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம், அதாவது நமக்கே தெரியும்ல இன்றைக்கி இந்த காய், இந்த குழம்பு, இந்த பொரியல், இந்த கூட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் குழம்பும் 2 கறியும் பண்ண போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, தடியங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா புடலங்காய் ஒன்று இருக்குது, பீட்ரூட் ஒன்று இருக்குங்களா, 2மே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எந்திரிச்சு போய் எடுக்க வேண்டாம். ஸோ நமக்கு வந்து உட்கார்ந்த இடத்துலேயே சப்புன்னு எல்லா காயுமே நறுக்கி வச்சிடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, தேங்காய் துருவுறது கூட. ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா விளக்க தேய்ச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு நல்ல துணி எடுத்து, ஈரம் இல்லாத துணி எடுத்து நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு விளக்கு வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த திட்டு இருக்காது. சில நேரம் நம்ம கழுவி வச்சுட்டு சில பேர் அப்படியே வச்சுருவாங்க இல்லைங்களா, அந்த புளி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம துணியை வச்சு நல்லா தொடச்சிடலாம். தொடச்சி வச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 hours கழித்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். நான் பெருசாக எந்த லிக்விடுமே விளக்கு தேய்க்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா புளி கூட வச்சு தேய்க்கல. வெங்காயம், லெமனும், எலுமிச்சம்பழமும், சபீனா பவுடரும் வச்சு தான் விளக்க வந்து தேய்ச்சிருந்தேன். புளி கூட அன்றைக்கி இல்லை. சரி, நம்ம லெமன் வச்சு தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு லெமன் வச்சு தேய்ச்சிருந்தேன். நீங்கள் விளக்கு தேய்க்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கும். நமக்கு வந்து இந்தந்த ஸ்டேஜ் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அப்படின்ற பிரிவுகள் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து நமக்கு இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருக்கும்போது அது நமக்கு பெருசாக வந்து ஞாபகம் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பயணம், நம்ம பள்ளி பருவத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே காண்டாக்டில் இருப்பாங்க. அந்த நட்புன்றது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நட்பு இப்போ வரைக்கும் கூட இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நான் சண்டே வந்து
நீயா நானால வந்து ஒரு டாபிக் வச்சு பேசியிருந்தாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து பெண்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லல 40 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு வருஷ கணக்காக அப்படியே சொல்லிகிட்டே போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்லையே, ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி உங்கள் சர்க்கிளில் அப்படிலாம் இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நானுமே பார்த்திங்கன்னா எனக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு கிடப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு அதாவது விவரம் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஒரு 3rd 4th 5th அந்த மாதிரி நமக்கு விவரம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு பழகுற ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னால் இப்போ வரைக்கும் நான் அவள் கூடலாம் காண்டாக்ட் இல்லை. ஆனால் என்னால் அவளை வந்து மறக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே அவள் என் மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அவள் என்ன நினச்சிட்டு இருக்காளான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அவள் எப்போவுமே இருப்பாள். அவளை நான் சொல்லியிருக்கேன், என்னோடய கூட இருக்கிறவங்க கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் இங்கே 6th 12th வரைக்குமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போவும் பேசுவாங்க. காலேஜ் அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் வேலை பார்த்த இடத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுப்பாங்க இல்லைங்களா? எல்லாருமே எப்போவாவது ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம், நல்லா பேசுவோம், ஜாலியாக இருக்கும். நட்பை வந்து என்றைக்குமே சுருக்கிட முடியாது இல்லைங்களா? ஸோ உங்களுக்குலாம் இந்த அனுபவம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.